எனக்கு உயர் இரத்த அழுத்தம் காரணமாக பக்கவாதம் ஏற்பட்டது என்று நினைக்கிறேன். எனக்கு அது இல்லை என்றாலும் அது இல்லை. நான் ஒரு முறை சோதனை செய்யவில்லை. அது ஆபத்தான நிலை என்று கூற, நான் அதை தொடர்ந்திருந்தால் எனக்கு பக்கவாதம் வராமல் தடுக்க முடிந்திருக்கலாம். ஏனெனில் நான் சோதனை செய்தேன். எனக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்தது என்று தெரியும். ஆனால் மாத்திரைகளை எடுக்க போதுமான அளவு மோசமாக இல்லை. எனக்கு இருந்த ஆபத்து காரணங்கள் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் குடும்ப வரலாறு. இப்போது எனக்கு தெரியும், ஏனெனில் எனக்கு இருந்த ஆபத்து காரணங்கள் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் குடும்ப வரலாறு. ஆனால் என் பெற்றோரில் ஒருவர் பக்கவாதத்தால் இறந்தார், மற்றொருவர் இதய நோயால் இறந்தார். எனவே இப்போது எனக்கு தெரியும், அவங்க எனக்கு பக்கவாதம் ஏற்படுவதற்கான ஒரு பெரிய ஆபத்து காரணி என்று. நாம் உண்மையில் எனக்கு பக்கவாதம் ஏற்படும் என்று தெரியவில்லை. ஏனெனில் நான் அப்போது இளம் வயதில் இருந்தேன். 48 வயதில் நான் வாரத்தில் 2 முறை பேட்மிண்டன் விளையாடினேன். அனைத்து தோட்ட வேலைகளையும் செய்தேன். நான் ஓட்டினேன். விடுமுறைகளில் பிற நகரங்களுக்கு நான் முழுமையாக ஆரோக்கியமாக இருந்தேன் என்று உணர்ந்தேன். எனவே எனக்கு பக்கவாதம் ஏற்படும் என்று நினைக்கவில்லை. ஆனால் அதற்கு பிறகு மட்டுமே நான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். பின்னர் எனக்கு தெரியப்பட்டது, எனக்கு ஒழுங்கற்ற இதய துடிப்பு இருந்ததால் இது இரத்த உறைவு ஏற்படுத்தியது. பின்னர் என் மூளை நரம்பு மற்றும் பக்கவாதத்தை ஏற்படுத்தியது. எனக்கு ஒரு சிறிய பக்கவாதம் என்று அழைக்கப்படும் அனுபவமும் உள்ளது. அதை TIA என்று அழைக்கிறார்கள். இது நான் புறக்கணித்தது, ஏனெனில் உண்மையில் அது எனக்கு அப்போது ஒரு அறிகுறி அல்லது எச்சரிக்கை. ஆனால் இது எனக்கு மிகவும் தாமதமாக இருந்தது, ஏனெனில் பக்கவாதம் எனக்கு உண்மையில் ஏற்பட்ட பிறகே நான் அதை உணர்ந்தேன். எனக்கு உண்மையில் என் உணவு பழக்கம்தான் காரணம் என்று நம்புகிறேன். அது ஒரு மோசமான உணவு பழக்கம். நான் செய்த அனைத்து சமையல்களிலும் வெண்ணெய் பயன்படுத்தினேன், புறக்கணிக்க முடியாத உணவுகளை குறிப்பிடாமல். அதுவே அல்ல, நான் பக்கவாதம் அடைந்ததற்கு முன் நான் மிகவும் அரிதாகவே மருத்துவரிடம் சென்று சுகாதார சோதனை செய்தேன். நான் பக்கவாதம் அடைந்த பிறகே மருத்துவர் எனக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்தது என்று கூறினார். எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டது என்று நினைக்கிறேன், ஏனெனில் எனக்கு சிறிது உயர் இரத்த அழுத்தம் இருந்தது. அது கட்டுப்படுத்தப்படவில்லை அல்லது கண்காணிக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் நான் மருந்து எடுக்கவில்லை. மேலும் எனது ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒழுங்கற்ற உணவு முறைகள், வீடு திரும்பும் வழியில் சில சமயங்களில் எடுத்துக்கொள்வது. மேலும் எனது உடல் செயல்பாடு நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அது ஒழுங்கற்றது. ஒரு காலத்திற்கு ஜிம்மில் நன்றாக சென்று பின்னர் நிறுத்த வேண்டியிருந்தது. பின்னர் அது சீரற்றது. பின்னர் மீண்டும் மீண்டும் எதுவும் இல்லை. எனது இரத்த கொழுப்பு அது சிறிது அதிகமாக இருந்தது. எனக்கு இரத்த கொழுப்பு என்ன என்பது தெரியலை, அல்லது அது நடந்தது வரை தெரியலை. மேலும் அதிக எடை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. மேலும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உடல் செயல்பாடு மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கத்துடன் கலக்கவும். எனவே அதிக எடை, கூடுதல் எடையை சுமந்து, கண்டிப்பாக. மேலும் எனக்கு மன அழுத்தம் இருந்தது. பக்கவாதத்திற்கு முன் ஆபத்து காரணங்களை பற்றி தெரியவில்லை. பக்கவாதம் என்ன அல்லது பக்கவாதம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதில் எனக்கு எந்த அறிவும் இல்லை. எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டதற்கான ஆபத்து காரணம் என்னவென்றால், நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் மாத்திரைகளை எடுத்துச் செல்ல வேண்டும். முக்கியமாக உங்களுக்கு நீரிழிவு, ஒழுங்கற்ற இதய துடிப்பு இருந்தால் அது வார்ஃபரின். அதுவே எனக்கு ஒழுங்கற்ற இதய துடிப்பு உள்ளது. எனவே நான் வார்ஃபரின் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்கு மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் என் நீரிழிவு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மேலும் நான் தீவுகளுக்கு
என் பயணத்திற்காக மிகவும் உற்சாகமாக இருந்தேன். அதை மறந்துவிட்டேன். மற்றும் நீங்கள் எங்கு பயணம் செய்தாலும் உங்கள் மாத்திரைகளை எடுத்து செல்லுவது மிகவும் முக்கியம். ஏனெனில் இது எனக்கு நடந்தது. அது என்னன்னா, எனவே உங்கள் மாத்திரைகளை இல்லாமல் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள முடியுமோ. ஆனால் எனது போன்றது ஒரு வாரத்திற்கு சென்றது. அதனால் நான் இன்றும் உயிருடன் இருக்கிறேன். ஏனெனில் இந்த மாத்திரைகள் அவை என்னை ஒவ்வொரு நாளும் சுவாசிக்க வைக்கின்றன. எனவே எனது பக்கவாதத்தை ஏற்படுத்தியது எனது உணவு பழக்கம், எனது எடை. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நான் பக்கவாதம் அடைந்த போது நான் சுமார் 140 கிலோ இருந்தேன். இப்போது நான் சுமார் 130 அல்லது 129. எனவே மெதுவாக, மேலும் அது இன்னும் குறைகிறது. அதனால் நீங்கள் என்னை இங்கே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இங்கே இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதுதான். என் நீரிழிவுடன் நான் சர்க்கரையை மற்றும் அனைத்தையும் நீக்கினேன். அதனால் நான் சற்று பார்ச்சியில் இருக்கிறேன் என்று நம்புகிறேன். என் பக்கவாதத்துக்கு முன் நான் குறைந்த ஆபத்து நிலை மட்டுமே இருந்தேன் என்று சொல்வேன். ஏனெனில் நான் உடற்பயிற்சி செய்தேன், என் உணவு பழக்கத்தை கவனித்தேன், மேலும் நான் என் தலைவலி குணமாக்குவதற்காக சீரான சிகிச்சை பெற்றேன். ஆனால் நான் மருத்துவமனையில் இருந்த பிறகுதான் எனக்கு கொழுப்பு அதிகமாக இருந்தது என்று தெரிந்தது. எனவே அதற்கு நான் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எனது பக்கவாதத்திற்கு முன் எனக்கு இருந்த ஆபத்து காரணிகள்: நான் ஒரு கடுமையான புகையிலை பழக்கவாதி. நான் ஒரு நாளைக்கு 6 சிகரெட் புகைத்தேன். நான் 13 அல்லது 14 வயசில் இருந்து புகைத்தேன் என்று நினைக்கிறேன். அவை என்னுடன் வளர்ந்தன. மேலும் நான் ஒரு நாளைக்கு 60 புகைத்தேன். அது அதிகமாக தோன்றவில்லை. நான் வகுப்பறையில் புகையில்லை, ஆனால் வெளியே சென்றவுடன் நான் ஒன்று ஏற்றினேன். எனக்கு உயர் கொழுப்பு இருந்தது. எனக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. உடல் செயல்பாட்டிற்கு வரும்போது நான் எதுவும் செய்யவில்லை என்று நினைக்கிறேன். நான் எந்த செயல்பாடும் செய்யவில்லை. நான் ஸ்னூக்கர் மற்றும் அத்தகையவற்றை விளையாடினேன். எனவே அப்போது அது என் செயல்பாட்டின் எல்லை. எனக்கு பள்ளியுடன் சில செயல்பாடுகள் இருந்தன. அங்கு எப்போதும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தது. ஆனால் அதற்கு அப்பால் எந்த செயல்பாடும் இல்லை.